Your time starts now. வணக்கம். என் பெயர் டி ஜீவிதா. 4ஆம் ஆண்டு ஸ்ரீ பாலாஜி கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் படித்து வருகிறேன். இன்று என்னுடைய தலைப்பு தைராய்டு எம்பிரியாலஜி அண்ட் ரீசன்ட் அட்வான்ஸ் இன் தைராய்டு சர்ஜரி. இந்த புகைப்படம் சிசு கருவில் இருக்கும்போது எடுத்த புகைப்படம். இதில் மேலே காண்பது தலை வீக்கம், கீழே இருப்பது இதயம் வீக்கம். தலை வீக்கத்திலிருந்து மூளை உருவாகும் மற்றும் இதயம் வீக்கத்திலிருந்து இதயம் உருவாகும். இது இரண்டுக்கும் நடுவில் இருப்பது கழுத்து பகுதி. இதில் தொண்டை வளைவு என்றும் பெரிஞ்சல் ஆர்ச்சஸ் உருவாகிறது. முதலில் பெரிஞ்சல் ஆர்ச்சஸ் உருவாகும் போது 6 பெரிஞ்சல் ஆர்ச்சஸ் உருவாகிறது. இதில் 5வது மறைந்துவிடும். நீல வண்ணத்தில் உள்ளே இருப்பது எண்டோடெர்மால் ஆகப்பட்டது மற்றும் சிவப்பு வண்ணத்தில் வெளியே இருப்பது எக்டோடெர்மால் ஆகப்பட்டது. இந்த நீல வண்ணத்தில் உள்நோக்கி செல்வதை பெரிஞ்சல் பை என்றும் கூறுவார்கள் மற்றும் வெளியே இருப்பது பெரிஞ்சல் பிளவு. இன்றைய தலைப்பு தைராய்டு சுரபி. இது ஒரு உள் சுரபி ஆகும். அப்படி என்றால் குழாய் இல்லாத சுரபி. இது கழுத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ளது. இது T3 மற்றும் T4 என்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. தைராய்டு சுரபியின் கரு வளர்ச்சி. டியூபர்குலம் இம்பார் மற்றும் ஹைப்போபிராங்கியல் எமினன்ஸ் இடையிலே பை போன்ற நீட்சி உருவாகிறது. இது எதிர்காலத்தில் ஃபொராமன் சீக்கமாகும். இந்த பை நீட்சி கீழ் நோக்கி இறங்கி தைரோகிளாசல் குழாயாக உருவாகிறது. ஹயோய்டு எலும்பின் முன்புறத்தில் சென்று 2ஆக பிரிகிறது. இது 2 பக்கமும் திசுக்கள் பெருக்கி தைராய்டு பக்கவாட்டுகளை உருவாக்குகிறது. 4வது பெரிஞ்சல் வளைவில் இருந்து அல்டிமோ பிராங்கியல் பாடி உருவாகிறது. இது பாராஃபாலிகுலர் செல்ஸ் தைராய்டுக்கு குறிக்கிறது. இந்த புகைப்படத்தில் முதலாவது பெரிஞ்சல் ஆர்ச்சில் காண்பது டியூபர்குலம் இம்பார் மற்றும் கீழே இருப்பது ஹைப்போபிராங்கியல் எமினன்ஸ். இது இரண்டுக்கும் நடுவிலே ஒரு சிறிய புள்ளி போல் இருப்பது ஃபொராமன் சீக்கம். ஃபொராமன் சீக்கம் நாக்கின் நடுப்புறத்தில் அமைந்துள்ளது. இது கீழே தைரோகிளாசல் குழாயாக வந்து ஹயோய்டு போனின் முன்புறத்தில் வந்து தைராய்டு சுரபியை கொடுக்கிறது. தைராய்டு அறுவை சிகிச்சையின் வகைகள். மொத்தம் இதில் 3 வகைகள் உள்ளது. முதலாவது ஹெமி தைராய்டெக்டமி. அப்படி என்றால் பாதி தைராய்டு திசுக்களை நீக்குவது. மொத்த தைராய்டெக்டமி. இதில் மொத்தமாக தைராய்டு சுரபியை நீக்கிவிடுவது. சப்டோட்டல் தைராய்டெக்டமி. இதில் 8 கிராம் அளவில் தைராய்டு திசுக்களை 2 புறமும் விட்டுவிட்டு மீதமுள்ள தைராய்டு திசுக்களை நீக்கிவிடுவது. சிகிச்சை நடைமுறைகள். நோயாளியை முன்னோக்கிய நிலையில் படுக்க வைக்கவும், பின் பொது மயக்க மருந்து கொடுக்கவும், கழுத்தை அதிகமாக பின் வளைத்து வைக்கவும், ஸ்டெர்னல் நாட்ச் மேலே 2 விரல் அகல உயரத்தில் வெட்ட வேண்டும். இந்த புகைப்படத்தில் நம் ஸ்டெர்னல் நாட்சின் 2 அகல உயரத்தில் ஒரு வெட்டு தெரியும். இது கோச்சஸ் இன்சிஷன் என்று கூறுவார்கள். தோல் மற்றும் பிளாட்டிஸ்மா தசையை வெட்ட வேண்டும். பின் மேலே தைராய்டு கார்டிலேஜ் மற்றும் கீழே சுப்ராஸ்டர்னல் நாட்ச் வரை தோல் தாள் உயர்த்த வேண்டும். ஆழமான திசு பட்டலம் என்றும் டீப் ஃபேஷியா நேராக கிழிக்க வேண்டும். ஸ்ட்ராப் தசைகளை பின்னோக்கியவாக வைக்க வேண்டும். ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா திறக்க வேண்டும். பின் நடுத்தர தைராய்டு நரம்பு மிடில் தைராய்டு வெயின் கட்டி அடைத்த பின் சுரபியை நடுப்புறம் நோக்கி நகர்த்த வேண்டும். மேல் தைராய்டு இரத்த குழாய் மற்றும் நரம்பு சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி அண்ட் நர்வ் தனியாக கட்ட வேண்டும். கீழ் தைராய்டு இரத்த குழாய் இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்டரி கேப்சுலார் கிளைகளை கட்ட வேண்டும். சுரபி முழுமையாக பிரித்த பின் அகற்றிவிட வேண்டும். தைராய்டு அறுவை சிகிச்சையின் சமீபகால முன்னேற்றங்கள். குறைந்த காயத்துடன் காணொளி உதவி தைராய்டு சுரபி அறுவை சிகிச்சை. இதில் முன்கழுத்தில் 4 சிறிய துளைவுகள் செய்து காணொளி மூலம் தைராய்டு சுரபி அகற்றப்படுகின்றனர்.
கைக்குழி வழி தைராய்டு அறுவை சிகிச்சை. இந்த முறையில் கைக்குழியில் ஒரு சிறிய கீறலிட்டு கழுத்தின் முன்புறம் வரை செல்ல வேண்டும். பின் காணொளி பொருத்தி தைராய்டு திசுக்களை அகற்றிவிட வேண்டும். வாய்வழி தைராய்டு அறுவை சிகிச்சை. இம்முறையில் கீழ் உதட்டில் நடுத்தரத்தில் யூ வடிவில் கீறலிட வேண்டும். பின் காணொளி பொருத்தி தைராய்டு சுரப்பி அகற்றப்படுகின்றன. காதின் பின்புற தைராய்டு அறுவை சிகிச்சை. இது காதின் பின்புற சல்கஸ் வழியாக மாஸ்டாய்டு வரை கீறலிட்டு அது போலவே காணொளி பொருத்தி தைராய்டு சுரப்பி அகற்றப்படுகின்றன. ரேடியோ அலை மற்றும் லேசர் எரிப்பு சிகிச்சை. இதில் ஒளி மூலம் உருவாகும் வெப்பத்தினை பயன்படுத்தி தைராய்டு முடிச்சை அகற்றிவிட வேண்டும். இந்த முறை பொதுவாக புற்றுநோய் அல்லாத தைராய்டு முடிச்சுக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றனர். இதுவரை நாம் பார்த்த முறைகளின் நன்மைகள். முதலாவது, சிறிய தழும்பு, குறைந்த வலி, விரைவாக மீட்பு, குறைந்த இரத்தப்போக்கு மற்றும் குறுகிய கால மருத்துவமனையில் தங்குதல். இது இல்லாமல் ஒன்றும் 2 முறைகள் உள்ளது. அதில் முதலாவது, அறுவை சிகிச்சை நடக்கும் போது நரம்பு கண்காணிப்பு. எண்டோட்ரக்கியல் குழாயில் உட்பொருத்தப்பட்ட எலக்ட்ரோட்கள் உள்ளது. இதை ஒவ்வொரு லெரிஞ்சில் தசைகளுக்கும் 2 எலக்ட்ரோட்கள் என்று பொருத்தப்படுகின்றன. ரெக்கரண்ட் லெரிஞ்சில் நரம்பு மற்றும் மேல் வெளியே லெரிஞ்சில் நரம்பு கண்காணிக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நரம்பு சேதம் ஏற்பட்டால் குரல் மாற்றம் ஏற்படும். ஆட்டோஃப்ளோரசன்ட் இமேஜிங். பாராதைராய்டு சுரபி தைராய்டு சுரபியின் கீழ் பகுதியில் அமைந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது இந்த பாராதைராய்டு சுரபி சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது நடக்காமல் இருக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது. பாராதைராய்டு சுரபி இயல்பாக ஒளிவு தன்மை உள்ளது. அதை அறுவை சிகிச்சையின் போது இன்ஃப்ராரெட் ஒளி மூலம் நம்மளால் காண முடியும். இதனால் அதை சேதம் அடையாமல் காப்பாற்ற இயலும். வாய்ப்புக்கு நன்றி.